ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பூர்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, காலையில் ஒரு ஜூஸ் தான் பார்க்கலாம். அது நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் எதுனா இருந்துச்சுனாக்கா வயிறெல்லாம் க்ளீன் பண்ணிவிடும். அது சுரக்காய் ஜூஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒரு நாட்டிய சுரக்காய் எடுத்துன்னு இருக்கேன். யார் வேணாலும் குடிக்கலாம். ஒரு 20 வயசுக்கு மேலே யார் வேணாலும் குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், வேண்டாம், கோல்டாகும். அதுதான் நாட்டி சொற்கை எடுத்து அது மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சீவிடலாம். காலையில் டெய்லி ஒரு ட்ரிங்க் குடிக்குவேன். அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வயிற்றில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது கிளியர் ஆகிடும். அது நம்ம நல்லா தோல் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த தோலெல்லாம் சீவிட்டு நம்ம உள்ளே அந்த சீடு இருக்கும், அதுவும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலே தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு உள்ளே அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். அதை ஃபாஸ்ட் மோடில் போட்டேன். நீங்கள் கத்தியில் தான் கட் பண்ணுங்கள், இல்லை தோல் சில பீலர் இருக்கும் இல்லை அதுலையாவது நீங்கள் பீல் பண்ணிக்கோங்க. இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஜார், மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கேன். பிளெண்டர்லாம் போட்டுக்கலாம், இல்லை மிக்ஸி ஜார்லேயாவது போட்டுக்கலாம். அதில் கூட ஒரு துண்டு இஞ்சி போடுறது கோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். வேணுனாக்கா நீங்கள் இஞ்சியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 மிளகு போடுவேன். மில்க் போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிடுங்க. இல்லை பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர்லையும் அரைச்சிடுங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க, ஏன்னா அதிலே தண்ணி வரும். நம்ம அந்த தண்ணி தான் நம்மளுக்கு வேணும். பாருங்கள், இது மாதிரி கெட்டியாகிடுச்சு. இப்போ நான் அதுக்குன்னே ஒரு காட்டன் துணி வச்சுன்னு இருக்கேன். அந்த காட்டன் துணியில் ஸ்டெயின் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டெயினரில் இது பண்ணால் அதில் அப்படியே ஜூஸஸ் அப்படி நிற்கும். அதுக்கு தான் நான் காட்டன் துணியில் அதை ஊற்றி நல்லா டைட்டாக ஸ்டெயின் பண்ணிடுவேன். அது காட்டன் துணியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு அந்த தண்ணியை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு அந்த துணியை உதறிட்டா போடுங்க. இதுக்கு தண்ணி அதில் ஈஸியாக வரும். பாருங்கள், அந்த ஜூஸ் க்ளீனாக வருது. உங்களுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஜூஸ் க்ளீனாக வந்துடும். இது ஒரு கப்பு ஜூஸ் வந்துச்சு பாருங்கள். நாங்கள் அது இது 2 பேர் குடிக்குவோம். சும்மா சின்ன கிளாஸில் நீங்கள் 1/2 கப் குடித்தா போதும், வயிறு க்ளீன் ஆகிடும். இதை நான் டெய்லி ஒரு ஜூஸ் குடிப்பேன். இப்போ நம்ம குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கூட எதுவுமே சாப்பிட்றது வேண்டாம். அதுக்கப்புறமா நீங்கள் டீ, காஃபி, சாப்பாடு, டிஃபன் எது வேணாலும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் காலைல டிஃபனு தயிர் சாதம், தயிர் கஞ்சி, மதியம் தயிர் சாதம், 2த்துக்கும் சேர்த்து ஒரு கிரேவி தான் பண்ண போகிறேன். இது குடிச்சிட்டு நான் அந்த கிரேவி சைடு காட்டுறேன். பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மத்தியானத்துக்கு காலைக்கு டிஃபன் செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் பிரிஞ்சோல் கறி தான் பண்ணுறேன். என்ன கத்திரிக்காய் குழம்புல கத்திரிக்காய் மசாலா, அது நீங்கள் லெமன் ரைஸ், தயிர் ரைஸு, சப்பாத்தி, பூரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் சாதம் வச்சுட்டேன். சாதம் டெக்ஸ்டில் தான் வெடிக்கிறது. சாதம் வந்து இருக்குது. இன்றைக்கி நான் கத்திரிக்காய் மசாலாவுக்கு கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, பெரிய கத்திரிக்காய் வேண்டாம். சின்ன சின்னதாக ஒரு 6-7 கத்திரிக்காய் எடுத்துன்னு. அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்துன்னு இருக்கேன். இப்போ மசாலா அரைச்சி அது வைக்கிறது. நான் வெங்காயம் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துன்னு இருக்கேன். அதில் 2 குழம்பு நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம், ஒன்று வந்து மசாலாவுக்கு வச்சுக்கலாம். இதே மாதிரி தக்காளி 2 தக்காளி மசாலா குழம்பு தாளிக்கிறதுக்கு, ஒரே ஒரு தக்காளி மசாலாவுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் தக்காளி கட் பண்ணும்போது மேலே அந்த இது கட் பண்ணிடுங்க. அதில் ஸ்டோன்ஸ் இருக்கும்வாங்க, அந்த ஸ்டோன்ஸு செட் ஆகாத உடம்புக்கு. இப்போ நான் அதில் அரைஞ்சிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சாச்சு. இஞ்சி உரிச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ சாதம் வெந்துச்சு. இப்போ நான் சாதம் இப்படி தான் வெடிக்கிறேன். நம்ம வீட்டில் ஸ்டெய்னர் இருக்கும் இல்லையா, ஸ்டெய்னர் கீழே ஒரு பேஷன் வச்சுட்டு அதில் சாதம் போட்டுட்டேன்னா நம்மளுக்கு க்ளீனாக தண்ணி இறங்கிடும். அந்த தண்ணியில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இந்த வெயிலுக்கு நல்லாயிருக்கும். அது பாருங்க, தண்ணியெல்லாம் வந்துச்சு. அதிலே கொஞ்ச நேரம் வச்சுடுவேன். ரொம்ப குழம்பு தாளிச்சிக்கலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காயெல்லாம் அரிஞ்சாச்சு. இப்போ நான் கடாய் வைக்கிறேன். நான் இரும்பு கடாய் தான் செய்கிறது. அலுமினியம் எல்லாம் வேண்டாம். இரும்பு கடாய் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இப்போ மசாலாக்கு தான் ரெடி பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிட்டு அரிஞ்சு வச்சு பெரிய வெங்காயம் அது மசாலாவில் போடலாம். வெங்காயம், தக்காளி, புளி எல்லாம் அதிலே போட்டுடலாம். கரம் மசாலாலாம் எதுவும் வேண்டாம். நான் வீட்டு மசாலா தான் போடுறது. வெளியே மசாலா நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மசாலையில் உப்பு கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம். மிளகாத்தூளை வீட்டில் அரைச்சது தான். இந்த நெக்ஸ்ட் டைம் அரைக்கும் போது காட்டுறேன். இதில் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதிலே கொஞ்சம் நான் மிளகு, சீரகம் போட்டிருக்கேன். சும்மா 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ஜாஸ்தி போடல. போட்டு நல்லா வதக்குங்க. கொத்தமல்லி நல்லா ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி நான் போட்டிருக்கேன். கொத்தமல்லி இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. போட்டு நல்லா வதக்குங்க. ஆனால் வெயில் பெங்களூரில் நிறைய இருக்குது, சொல்ல முடியல வெயில். அதுதான் டெய்லி தயிர் சாதம், நைட் சாதம், கஞ்சி. காலையில் டிஃபனுக்கு, மதியானம் சாப்பாட்டுக்கு கூட அவ்வளோதான். இப்போ மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு இப்போ மிக்சியில் போய் அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். அரைச்சி நான் கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அது ஆறிடுச்சு. இப்போ ஒன்று குழம்பு தலைக்கிறதுக்கு தினி அதே கடாயில் சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின்னு இருக்கேன். இது ரொம்ப கெட்டியாக தான் வைக்க போகிறோம், தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல. இப்போ கத்திரிக்காய் இது மாதிரி 4 பீஸாக இல்லை 6 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கத்திரிக்காய் தான், பெரிய கத்திரிக்காய்லாம் வேண்டாம், விதை இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, பூச்சி இல்லாமல் விட்டோம். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டிருக்கு, கருவேப்பிலை, பெருங்காயம், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம வதக்கலாம். இதில் மஞ்சத்தூள், உப்பெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம அதெல்லாம் மசாலாலாம் போட்டுருக்கோம் இல்லையா, அதிலே வதங்கிட்டோம். இதில் எதுவும் போடுறதில்ல. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கான் வச்சுட்டு டச் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ மசாலா அரைச்சின்னு வந்துட்டேன். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சின்னு வரணும். அப்போ தான் அது கத்திரிக்காயில் மசாலா இறங்கும். தக்காளியெல்லாம் போட்டாச்சு. களிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் குழம்பு. களிக்கு, ராகி சப்பாத்திக்கு, அடைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிட்டு நான் மூடி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறோம். கத்திரிக்காய் வேகிறதுக்கு மட்டும் தான் தண்ணி ஊற்ற போகிறோம், மசாலாக்கெல்லாம் வேண்டாம். இதே மாதிரி நீங்கள் பாவக்காயில் செய்யலாம், கத்திரிக்காயில் செய்யலாம், சிக்கனு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலாவில் எதுவும் போட மாட்டேன். சிக்கன் மசாலா, கரம் மசாலா எதுவுமே நான் போட மாட்டேன். எல்லாம் வீட்டிலே தான் செய்யறது. இப்போ அந்த மசாலா எடுத்து கத்திரிக்காயில் இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கையில் கொஞ்சம் காரமாக இருந்துச்சுனாக்கா ஸ்பூனை எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காயிலையும் இது மாதிரி மசாலாஸ் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த மசாலா கத்திரிக்காய்க்கு நம்ம கடாயில் போடலாம். நம்ம இரும்பு கடாயில் செஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ இதே மாதிரி நிற்கும். நான்ஸ்டிக்லாம் நம்மளுக்கு அது கோட்டிங்கெல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அதுக்கு இரும்பு கடாயிலே நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அடியும் பிடிக்காது. இப்போ மிச்சம் இருக்கிற மசாலாலாம் அதிலே போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி மட்டும் அதில் ஊற்றிட்டு மூடி வைங்க. நல்லா கெட்டியாக வெந்து வந்துடும். உங்களுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக எதுக்கு வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி தயிர் சாதம், தயிர் கஞ்சிக்கு தான் இது பண்ண போகிறேன். இன்றைக்கி காலைல டிஃபனு தயிர் கஞ்சி, கத்திரிக்காய். மத்தியான சாப்பாடு தயிர் சாதம், கத்திரிக்காய் வத்தல், ரசம் லெமன் ரசம் வச்சுருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் தண்ணி எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்துட்டு இருக்கும். கத்திரிக்காய் ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி கெட்டியாக வரும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கு வேணும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் மசாலா கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாய்.